My dear beautiful souls, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. So நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா கோபம் வர்றதுக்குண்டான 7 hidden messages பார்த்தோம் இல்லையா. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா the reason behind the anger. ஏன் கோபம் வருது? கோபம் வந்தா சடனா என்ன பண்றோம் நம்ம? ஏன் brain அந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கறத நம்ம brain வச்சு நம்ம பார்க்கலாம். சரியா? So this is the human brain. இதுதான் human brain. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு பீனட் சைஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா இது வந்து ஒரு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா பாதாம் பருப்பு ஆல்மண்ட் ஷேப் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட். இந்த பார்ட் பேர் தான் அமிக்டலான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அமிக்டலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்ம கோபப்படுறதுக்கு காரணமா இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஃப்ரண்டல் லோப் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த பிரெயின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணப்படுதுன்னா இந்த வாய்ஸ் எழுதுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு, அடுத்தவங்க மேலே அன்பு கருமையோடு வர்றதுக்கு, அப்புறம் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு, நல்ல விதமான ஒரு விசமான சிந்தனைகளை சிந்திக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரண்டல் லோப் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமிக்டலா என்னன்னு கேட்டிங்கன்னா அலாரம் சிஸ்டம். அலாரம் சிஸ்டம் என்ன பண்ணுறதுக்கு அலாரம் பண்ணிக்கும்? கோபம், பயம், ஆங்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அமிக்டலா என்ன பண்ணோம்னா சர்வைவல் மோட்ல ஆக ஆரம்பிச்சோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாய் நம்ம துரத்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போமா, ஓடுவோமா? ஓடுதானே செய்வோம். அது ஏன் அப்படின்னா இந்த அமிக்டலா வேலை செய்யறதுனால தான் நம்ம ஓடுறோம். நான் தப்பிச்சா போதும், சர்வைவல் பொழைச்சா போதும், வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த அமிக்டலா வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு விஷயம் கோபம் வருது, ஏன் வருதுங்கிறத பார்த்தோம். அந்த கோபம் வந்த ஒரு செகண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்ம என்ன ஆகும்? ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த 0.074 செகண்ட்ஸ்ல அலாரம் என்ன ஆரம்பிச்சிடும்? அடிக்க ஆரம்பிச்சிடும். அமிக்டலாக்கு நியூஸ் போக ஆரம்பிச்சிடும். அமிக்டலாக்கு நியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா within 74 seconds ஒரு செகண்ட் 0.074 ஆக்சுவலா ஒரு செகண்ட் கூட கிடையாது, ஒரு செகண்டுக்கு கம்மியாவே என்ன ஆரம்பிச்சிடும்? அந்த அலாரம் நம்ம அமிக்டலால போய் இந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சோம். வேலை செய்ய ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து ஓகே அப்ப அமிக்டலா என்ன சொல்லிடும்? இது வந்து உன்னை வந்து தாக்குறாங்க, நீ உன்னை காப்பாத்திக்கோ அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடம்பு அடுத்த செகண்ட்ல இருந்து கெமிக்கலை சுரக்க ஆரம்பிச்சிடும். கெமிக்கல்ஸ் எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு கோபம், சங்கடம், டிப்ரெஷன், சேடாக இருக்கக்கூடிய நேரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான், இந்த கெமிக்கல்ஸ் தான். இந்த அட்ரிலைன் சொல்லுவாங்க, கார்டிசால்னு சொல்லுவாங்க, நோரோ அட்ரிலைன் சொல்லுவாங்க, டெஸ்டிஸ்டிரான் சொல்லுவாங்க. இந்த 4 கெமிக்கல்ஸுமே நம்ம பாடியில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் பீட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? கோபம் வரும்போது பார்த்துட்டீங்களா இதையும் ஃபாஸ்ட்டாக குடிக்க ஆரம்பிப்போம், ஃபாஸ்ட்டாக பேசுவோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா அட்ரிலைன் சொல்கிறதுனால தான். நம்ம மூச்சு கவனிச்சிங்கன்னா தெரியும், மூச்சு ஃபாஸ்ட்டாக இருக்கும், உடம்பெல்லாம் டைட் ஆகிடும். மூச்சு பார்த்தீங்கன்னாலே இறுக்கமாக தான் வச்சுருப்பாங்க. என்ன காரணம்? அட்ரிலைன் சுரக்கிறது தான். செகண்ட் கார்டிசால், பிபி ஹை ஆகிடும். தெரியுமா? கோபம் வந்தால் ஏன் பிபி ஹை ஆகுதுன்னா கார்டிசால் சுரக்கிறதுனால. இந்த கெமிக்கல் சுரக்க ஆரம்பிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுடைய செரிமானம் ஸ்டாப் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமையே ஒரு வலி நம்மளை சுற்றி என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சிடும். கோபமாக இருக்கிற நேரத்தில் வலிகள் வந்து இதனால தான் ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் நேரம் ஆயிடும். நம்மளுடைய ஒரே கான்சென்ட்ரேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது த்ரெட்டு தான், இது நம்மளை பயமுறுத்துறதுக்கு வந்த விஷயம் தான், நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள தோன்ற ஆரம்பிச்சிடும். அடுத்து டெஸ்டோஸ்டெரான் வரும்போது என்ன ஆகிடும்? ஃபைனலாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஹையில் போகுது. அந்த அக்ரெஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கோபம் வந்து தூக்கி போட்டு உடைக்கிறது, அடிக்கிறது, இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அந்த கெமிக்கல்ஸ் சுரக்க ஆரம்பிக்க டெஸ்டோஸ்டெரான் சுரக்க ஆரம்பிக்கும் போது அக்ரெஷன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல என்ன ஆகிடும்? நான் என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக நான் முன்னாடியே அடிக்கிறேன், இல்லை அந்த அடியை தடுக்கிறதுக்காக திருப்பி நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். இதில் பார்த்தோமா இப்போ ஒரு 0.074 செகண்ட்ஸில் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அடுத்து அந்த 1 செகண்ட்லேருந்து இந்த கெமிக்கல் ஃப்ளட் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த கெமிக்கல் வந்து அடுத்த நிமிஷத்தில் இத்தனை வேலை நடக்குது. இந்த இத்தனை வேலை வந்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த 5 செகண்ட்ஸ்ல 5 செகண்ட்ஸ் 1 செகண்ட்ல கெமிக்கல் ஃப்ளோ ஆயிடும். அடுத்து 0.5 செகண்ட்ஸ்ல இந்த ப்ரீஃப்ரண்டல் லோப் நம்ம யோசிக்கிறோம்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு லோப் யோசனைக்கு காரணமா இருக்கிற சிந்திக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கிற அந்த சிஸ்டம் அது ஆஃப் ஆயிடும், அப்படியே ஷட் டவுன் ஆயிடும். நம்மளால திங்க் பண்ண முடியாது, கிளியரா திங்க் பண்ணவே முடியாது. எந்த விஷயம் அவங்க பேசினாலும் நமக்கு காது கேட்காது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது, நம்ம என்ன சொல்றோங்கிறது புரியாது, ஏன் இப்படி பேசுறோங்கிறது தெரியாது, என்னென்னமோ வார்த்தைகள் வரும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏன் திங்க் ஆகிறது ஸ்டாப் ஆகுதுன்னா, இந்த கார்டிசால்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில இருந்து பிரெயின் போகுது பார்த்தீங்களா, அந்த மூளைக்கு. அந்த மூளைக்கு போகிற பிரெயின் பிளட்டு கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். அங்கே பிளட்டு கம்மியாகுது, நம்ம எதுவும் திங்க் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்து சராமதியாக பேசுறது, என்ன வேணாலும் பேசுறது. ஏன் அப்படின்னா நம்முடைய மூளை வந்து என்றைக்குமே வந்து பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சுருக்கோம். சடனாக ட்ரிகர் ஆகிடும். நீங்கள் இப்போ சொல்கிற அந்த வார்த்தைக்கு அது ட்ரிகர் ஆகிறது கிடையாது, ஏற்கனவே பட்ட வேதனைக்கு தான் ட்ரிகர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு சைல்ட்ஹுட்லேயே வந்து நிறைய நிராகரிப்புகளை சந்திச்சு வளர்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அவங்க கணவரை ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், இதெல்லாம் உனக்கு வராதுமா அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பொண்ணுக்கு என்ன ஆகிடும்னா, நான் நிராகரிக்கப்பட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த இடத்துல வந்து ஞாபகம் வந்துடும். ஏன்னா பிரெயின் எடுத்து கொடுத்துரும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் தானே, எடுத்து கொடுத்தோம்னா அதை இதோட மேட்ச் பண்ணி கோபப்பட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த ஆங்கர். இப்போ இந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் தான், ஓகேவா? ஆனால் இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது 20 நிமிஷம் இருக்கும். இந்த கெமிஸ்ட்ரி அந்த கெமிக்கல்ஸ் நம்ம பாடியில் ஃப்ளட் ஆகிறது 20 நிமிஷம் இருக்கும். அதனால தான் ஒருத்தவங்க கோபப்படும் போது 20 நிமிஷத்துக்கு அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கிறது. எதுவுமே கண்ட மேலுக்கு பேசுவாங்க, தூக்கி எறிவாங்க, நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் இவங்க காதுகளிலேயே விடாது. ஏன்? 20 நிமிஷம் அவங்க கண்ட்ரோல்லே இல்லை. திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த ஆங்கர். இது உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.